மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இன்றைய காணொளி அமையப்பெறப் போகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த ஜப்பானில் உள்ள கார்கள் மிக குறைந்த விலையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட போகின்றது என்கின்ற செய்தியானது இன்றைய தினம் வெளிவந்தது. இது தொடர்பிலையும் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தை ஒரு குறை சொல்லி, அதாவது அரசாங்கத்தை குறை சொல்லி எந்த ஒரு பயனும் இல்லை, வாக்காளரை தான் குறை சொல்ல வேண்டும் என்ற ரீதியில் முக்கியமான ஒரு நபர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த அரசாங்கம் தொடர்பாக வஜிர அபேவர்த்தன ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது இந்த அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கத்தை சொல்லி பயனில்லை, அவர்களை தேர்வு செய்த மக்கள் தான் இவ்வாறான தவறான ஒரு தேர்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று வஜிர அபேவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளராக இருக்கின்ற வஜிர அபேவர்த்தன கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது ஒரு இன்றைய நாளில் வெளிவந்த செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்கின்றார். அந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது கடந்த 3 மாத காலங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த ஒரு தீர்வு திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மக்களுடைய ஆணையை வலுப்படுத்துவோம் என்ற தொடைப்போட்டில் காலியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதுதான் வஜிர அபேவர்த்தன இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த அரசாங்கத்திற்கு ஆட்சியை ஒப்படைக்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் மக்கள் தங்களுடைய அந்த விடயத்தை உதாசீனம் படுத்தினார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தை பேசி பயனில்லை, பிழையான தீர்மானங்களை எடுத்த வாக்காளர்கள் தான் இதுக்கு பொறுப்பு என்ற ரீதியில் தான் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். மேலும் தற்போதைய அரசாங்கமானது 77 ஆண்டு கால சாபம் என்று கூறிக்கொண்டுதான் இந்த ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைய அரசாங்கத்தை விட அந்த சாபமான அரசாங்கம் மேன்மையானது என்று வஜிர அபேவர்த்தன சொல்லியிருக்கிறார். மேலும் குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், இந்த 77 ஆண்டு காலத்தின் போது ஒரு தேங்காயுடைய விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய அரசாங்கத்தில் 300 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். எனவே கடந்த கால ஆட்சி காலம் இதை விட நல்லதாகத்தான் இருக்கிறதுன்னு வஜிர அபேவர்த்தன கூறியிருக்கின்றார். கடந்த கால ஆட்சி காலத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்ததாகவும் சில குரங்குகளும் இருந்ததாகவும் முக்கிய அரிசி ஆலை உரிமையாளர்களும் இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு தேங்காயுடைய விலை அதிகரித்து காணப்படுவதாகவும் வஜிர அபேவர்த்தன நிகழ்வின் போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. இதே சமயத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாதுகாப்பு படைகளுடைய தலைமை தளபதி பதவியானது பறிபோகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ரத்து செய்யப்படலாம் என்று பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கின்ற சம்பத் துயகொண்டா கருத்து தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் இந்த விடயத்தை செய்தியாளர்கள் சந்திப்பின் போதுதான் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். மேலும் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கின்ற போது புதிய பாதுகாப்பு படைகளுடைய தலைமை தளபதி ஏன் நியமிக்கப்படவில்லை என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் அவர் பதிலளித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பாதுகாப்பு படைகளுடைய தலைமை தளபதியினால் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள் தற்போது பாதுகாப்பு அமைச்சினால் நிர்வகிக்கப்படுகின்றன என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக தற்போதைய நிலைமையில் இந்த பாதுகாப்பு படைகளுடைய தலைமை தளபதி தேவையில்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எனினும் பிற்காலத்தில் நிச்சயமாக அது தேவை ஏற்படின் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூட அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஜெனரல் சவேந்திர சில்வா இலங்கையினுடைய கடைசியான படைத்தளபதியாக இராணுவ படைத்தளபதியாக செயற்பட்டார் என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர் 2024 டிசம்பரில் தான் தன்னுடைய பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் அவருக்கு பின்னால் இதுவரையில் யாரும் அவ்வாறான அந்த பொறுப்பை ஏனையவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே வழியில் இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த இறக்குமதி
செய்யப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பான செய்தி வெளிவந்தன. குறிப்பாக ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்ய இருக்கின்றன. குறிப்பாக மிக குறைந்த விலையில தான் அந்த வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட போகின்றதுன்னு சொல்லி இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான ஒரு யோசனையை தான் அரசாங்கத்திடம் முன்வைக்க உள்ளதாக வாகன இறக்குமதியாளர்களுடைய சங்கத்தினுடைய மூத்த ஆலோசகராக இருக்கிற ஜெகன் ராமநாயக்க தான் இந்த விடயத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் வந்து இந்த வாகன இறக்குமதியானது 5 வருடங்களுக்கு பின்னர் தான் மீள வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதாவது ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் கூட அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கின்றதும் வந்து முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வாகனங்களை வந்து இறக்குமதி மீள 5 வருடங்களுக்கு பின்னர் மீள இறக்குமதி செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் வந்து ஜப்பானில் இருந்து 4 அல்லது 5 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை வந்து மிக குறைந்த அளவில் வந்து கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குமென்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு இறக்குமதி செய்வதன் மூலம் இந்த இலங்கை மக்களுக்கு வந்து குறைவான விலையில் வந்து வாகனங்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் நம்பப்படுகின்றது. இதுவும் இன்றைய நாளில் வெளிவந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு வாகனங்கள் தொடர்பான இன்னும் ஒரு விடயமும் வந்து முக்கியமான விடயமாக இருந்தது. குறிப்பாக இந்த மோட்டார் போக்குவரத்தினுடைய திணைக்களம் வந்து புதிய வாட்ஸ்அப் குழுவை வந்து அறிமுகம் செய்திருக்கின்றது. அது தொடர்பான அறிவித்தலை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது பொதுமக்களிடம் இருந்து எழுத்துப்பூர்வமான ஏதாவது ஒரு முறைப்பாடுகளை துரிதமாக மேற்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இந்த நடவடிக்கையை வந்து பெற முடியும்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த எழுத்துப்பூர்வமான ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் வாட்ஸ்அப் எண் ஒன்று தந்திருக்கின்றார்கள். அந்த எண்ணிற்கு அழைப்பதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த முறைப்பாடை வந்து பதிவு செய்ய முடியும்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து செயற்படுத்தப்பட்டு இருப்பதாக கூட அந்த திணைக்களத்தினுடைய ஆணையாளர் வந்து கூறியிருக்கின்றார். குறிப்பாக இதன்படி பார்க்கின்ற போது மோட்டார் போக்குவரத்தினுடைய திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகத்திடம் அல்லது அந்த திணைக்களத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மேல்முறையீடுகள் அல்லது முறைப்பாடுகளை 0714 4033 3000 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய எழுத்துப்பூர்வமான ஒரு முறைப்பாட்டை வந்து அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து அனுப்பலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மெசேஜ் ஊடாக. இதே வழியில் வந்து டெல் டிஎம்டி என்ற முகநூல் பக்கம் மூலமாகவும் இந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இணைவதற்கு மற்றொரு வாய்ப்பும் வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து வழங்கப்பட்டதும் இன்றைய நாள் வெளிவந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுவும் மக்கள் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய காணொலியில் பார்த்திருக்கின்றோம். மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.